Hello friends, welcome to my channel. நான் செல்வம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா கிளி வளர்க்கற முறை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கிளி வந்து எப்படி வளர்க்கறாங்க அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீனா நேத்து போட்ட வீடியோ அதாவது சிப்பி பேர நாயை பத்தி நான் நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. அதையும் நீங்க பாருங்க. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். மேல ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சிப்பி பேர நாயோட ஓனர் யார் அப்படினு பாத்தீனா ஜவஹர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கிளியை பத்தி போட போறோம். அந்த கிளியோட ஓனர் யார் அப்படினு பாத்தீனா அதுவும் ஜவஹர் தான். இப்போ நான் வந்து ஜவஹர்ட்ட கேட்கலாம் அது வந்து என்ன சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். ஸோ இப்போ ஜவஹரை நம்ம கேட்கலாம். ஜவஹர் வாங்க. ஜவஹர், இது வந்து என்ன சாப்பிடும் இந்த கிளி? கிளி கோவங்கொடி, கோவம்பழம், சீம உணவில் சீமக்காய், தக்காளி, மிளகா, கொண்டக்கடலை, நிலக்கடலை, சோறு கூட சாப்பிடும். வேறு இந்த கடலை வகைகள் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் வந்து கோவம்பழம் அப்படிங்கிறது இந்த உடைமரத்தில் வந்து கொடி நல்லா சாப்பிடும். இப்போ ஜவஹர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இது என்னென்ன சாப்பிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம ரியலாக அது சாப்பிட்றத நம்ம காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பழங்கள் அந்த தக்காளி இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூட்டில் வந்து 2 கிளி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிளி வந்து திறந்து விட்டால் பறந்துடும், அதனால் திறக்க முடியாது. இந்த கிளி வந்து ஜவஹர் ரொம்பவே செல்லமாக வளர்த்துக்கிட்டு வர்றாரு இந்த கிளியை. இது வந்து 2 ஜோடி கிளி. இது வந்து ஆண் கிளி பெண் கிளி அப்படின்னு வித்தியாசம் கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறதில்லை. இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. ஆண் கிளிக்கு வந்து அதாவது இந்த கழுத்தில் வந்து கருப்பு கலரில் ரொம்ப டார்க்காக இருக்கும். பெண் கிளிக்கு வந்து அது இருக்காது. அதுதான் டிஃப்ரெண்ட். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து மாற்றி கிளிலாம் வாங்கிட்டு போகிறாங்க கடையிலலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. இப்போ இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமை கருவேலை மரத்தில் இருக்கக்கூடிய காய் நல்லா சாப்பிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த கோவம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோவம்பழம் வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரொம்பவே நல்லது. அதாவது இந்த காய் வந்து வெண்ணில் அவிச்சு அதை சாப்பிடலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட் யாராவது என் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் நல்லா சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கிளி என்னென்னா சாப்பிட போகுது அதெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே நிறைய கிடக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மரத்தில் வந்து நிறைய காய்கள் கிடக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கிளி வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய். இந்த மரம் வந்து நிறைய ஊரில் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது காடுகள் இருக்க ஊரில் வந்து நிறைய இருக்கும். இது வந்து பூச்சி உடை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த மரத்துக்கு. இப்போ இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் இருக்கக்கூடிய காய் மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து புளிய மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் மாதிரி தெரியும். இது வந்து கிளி வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜவஹர்ட்ட நான் கேட்டேன். இது வந்து அவங்க டெய்லியும் இது வந்து பறித்து அந்த கிளிக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய். இது ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அது வந்து எல்லா கிளியுமா சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரியாக தெரியல. ஆனால் ஜவஹர் வளர்க்குற கிளி வந்து டெய்லியும் இதை தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் கையில் வந்து ஒரு 4 காய்கள் இருக்குது. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோட இன்ட்ரோலே ஜவஹர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது சீமை உடையில் உள்ள காய் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுதான் இந்த காய். இது வந்து கிளி ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமை உடை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கூட சீமை உடையெல்லாம் வந்து வெட்டி அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இடையில. ஸோ அது வந்து இப்போ வந்து இது மழை டைமில் வந்து நிறைய வளர்ந்துட்டு. ஸோ அதுதான் இந்த சீமை உடையில் இருக்கக்கூடிய காய் தான் இது. இந்த காய் வந்து கிளி ரொம்பவே விரும்பி சாப்பிடுமாம். அதனால் டெய்லியும் ஜவஹர் வந்து காலையில் அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க. அது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்லியும் இதை பறித்து வந்து கிளிக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. கிளியை பற்றி ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பறவையுமே வந்து மனிதர்களை மாதிரி பேசாது. ஆனால் கிளி மட்டும் பேசும். அதுக்கு ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது. அதை பண்ணினா மட்டும்தான் வந்து கிளி வந்து பேசும். ஆனால் ஜவஹர் வந்து அதை பண்ண மறந்துட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து வசம்பு அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில் நிறைய விற்பாங்க. அது வந்து ரேட்டு ஜாஸ்தி. அதை வாங்கிட்டு தரையில் வந்து உரசிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சாரை வந்து நம்ம கிளியோட நாக்கில் தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அது மனிதர்களை மாதிரி ஈஸியாக பேசும். நீங்கள் கூட நிறைய வீடியோ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த வசம் தான் காரணம். இப்போ எனக்கு பின்னாடி வந்து பனைமரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிளிகள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்தில் தான். அதுவும் இலைகள் இல்லாத பனைமரம். அதாவது பனைமரத்து ஓலைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓலைலாம் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மொட்டை பனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொட்டை பனை வந்து இத்து போன ஒரு பனைமரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இத்து போன பனைமரத்தில் வந்து கிளிகள் ஓட்டை போட்டு அதில் வந்து கூடு வச்சு நிறைய வசிக்கும். இப்போ உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பனைமரத்தில் நிறைய கிளிகள் வசிக்கிறது. அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளி உங்களுக்கு நிற்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய இது ஒன்றுங்கிறது அப்படிங்கிறது கிடையாது, ஏகப்பட்ட கிளிகள் இதை வந்து நிறைய வசிக்கும்.
அது மட்டும் கிடையாது, இதில் வந்து கிளி மட்டும் தான் வசிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆந்தைகளும் நிறைய வசிக்கும். அதுக்கப்புறம் மரங்கொத்தி இதெல்லாம் வந்து அதிகமாக அந்த மொட்டை பனையில் வந்து வசிக்கும். ஜவுர் இங்கே வாங்க. இந்த பனைமரத்துலலாம் நீங்கள் வந்து கீழே வந்து எடுத்தீங்களா? ஆமாம். இந்த பனைமரத்தில் எப்போ கரெக்டாக எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 4-5 மாதம் இருக்கும். 4-5 மாதம் இருக்குமா? எப்போ அது எப்படி அடிப்பட்டு விழுந்துச்சா? காலில் லைட்டாக அடிபட்டு லைட்டாக புண்ணாக இருந்துச்சு. நான் மருந்து போட்டு அதை சரி பண்ணி இப்போ வளர்த்துருக்கேன். சரி, ஜவுர் வந்து இந்த பக்கம் வந்து காட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து இதில் வந்து கிளி கீழே விழுந்தது அப்படிங்கிறது வந்து சொன்னார். அது நம்ம கேட்டப்போ நினைக்கிறேன். அது காலில் அடிபட்டதுனால அவங்க வந்து எடுத்து வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து 2 கிளி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு கிளி தானே இது எடுத்துருந்தீங்க, இன்னொரு கிளி எங்கே? ஒரு ஆள்கிட்ட விலை கொடுத்து வாங்கினேன். ஓ, அது இதுக்கு ஜோடியாக வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, இப்போ ஜவுர் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது மனுஷனோட பாரம்பரியம், அதாவது மனுஷன் வந்து பாரபட்சம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளியோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கிறது ஜவுர். ஸோ ஜவுருக்கு ரொம்பவே நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம சேனல் மூலமாக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் நன்றி சொல்லுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜவஹர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. சுயநலத்துக்காக வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு கிளி செத்து கிடக்கிற ஸ்டேஜில் வந்து இவர் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி அது ஜோடி சேர்த்து வச்சுருக்காரு. ஜவஹருக்கு உண்மையில் ரொம்ப ஒரு பாராட்டலாம். இதே மாதிரி ஜவஹர் வந்து நிறைய விலங்குகள் நிறைய பறவைகள்லாம் வச்சுருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம டார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.